ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் ஃபெல்லோஷிப் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, புத்தாய்வு திட்டம். இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் பார்த்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வாளர் போன்றவங்க அப்ளை பண்ணலாங்க. இந்த ஸ்கீம் 2024-25 கல்வியாண்டிலே அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ மீண்டும் பார்த்தா இந்த வருஷத்துக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணுங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் தொடர்பாக ஆராய்ச்சி நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கான வேலையே இருக்க போகுது. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஜி பிஜி மாணவராக இருக்கீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் மந்த்லி கொடுக்குறாங்க. இதுவே பிஹெச்டி முடித்தவங்க அப்படின்னா 25,000 ரூபாய் மந்த்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 2025-26 கல்வியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்க புதிய இணையதளம் உருவாக்கியிருக்காங்க. fellowship.tntw.org.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/12/2025. அதுக்குள்ளே இந்த ஒரு ஃபெல்லோஷிப் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இதுதாங்க. இதில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கான கைட்லைன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபெல்லோஷிப் கைடன்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எஸ்சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் சார்பில் இந்த ஒரு ஃபெல்லோஷிப் ஸ்கீம் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடி ரூபாய் நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது 2027-28 வரைக்கும் மொத்தமாக 1000 கோடி ரூபாய் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்கீம் பற்றி. ஸோ இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க. யூஜிபிஜி மொத்தமாக 25 ஃபெல்லோஷிப் இருக்குது, 10,000 ரூபாய் மந்த்லி கொடுக்குறாங்க. 6 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். இறுதியாண்டில் பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணாக்கருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி முடித்தவங்க மொத்தமாக 45 பேரை இந்த ஃபெல்லோஷிப் கொடுக்குறாங்க. 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 வருஷம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்கீம் பற்றி, அதாவது யூத் ஆஃப் தமிழ்நாடு நீட் டு பி சென்சரைஸ்டு டுவர்ட்ஸ் த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பற்றி உங்களுக்கு நல்லா ஆராய்ச்சி பண்ணாதனால இந்த ஒரு தமிழ்நாடு ஃபெல்லோஷிப் ஃபார் ட்ரைபல் ரிசர்ச்சை கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஜெக்டிவ், இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, ட்ரைபல் பீப்புளை பார்த்தா எந்த அளவுக்கு அவங்க லைஃப் என்ன, அவங்களுடைய கல்ச்சர் என்ன, அவங்க ஹிஸ்ட்ரி என்ன, லாங்குவேஜ் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தா ரிசர்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கான ஃபீச்சர் யூஜி பிஜி முடித்தவங்க, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, அதாவது ஸோ படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. இப்போ யூஜி படிச்சுட்டு இருக்கவங்க, பிஜி படிச்சுட்டு இருக்கவங்க, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, போஸ்ட் டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். படித்து முடித்தவங்க பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஆண்களுக்கு 50 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பெண்கள் 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்க யூனிவர்சிட்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. சப்ஜெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்துக்கலாங்க. கவர்னன்ஸ் எடுத்துக்கலாம், டெவலப்மெண்ட், ரைட்ஸு, கல்ச்சர் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி, சேலஞ்ச், எஜுகேஷன், ஹெல்த்து, லைவ்லிஹுட், இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து அதன் மூலமாக நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபெல்லோஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது 25 யூஜிபிஜிக்கு 25, அதேமாரி பார்த்தா அந்த போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 45 கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஃபெல்லோஷிப் அமௌண்ட்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு. யூஜிபிஜி பார்த்தா உங்களுக்கு 6 மாதம் இந்த ஃபெல்லோஷிப் இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் இயர் வர சொல்ல தான் இந்த ஃபெல்லோஷிப் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டாங்க. யூஜிபிஜி படிக்கிறவங்க வெறும் 6 மாதம் மட்டும்தான் ஃபெல்லோஷிப் இருக்கும். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு 3 வருஷம் இந்த ஃபெல்லோஷிப் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. வருஷம் இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் டிஐபிஆர் மூலமாக. அதேமாரி சம்மந்தப்பட்ட காலேஜும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உடைய வருமான சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட்,
ப்ரீவியஸாக முடிச்சதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கான அட்மிஷன் ஜாயினிங்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ரிசர்ச் வந்து கண்டினியூஷன் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் உங்கள் சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் ஷார்ட் சம்மரி ட்ரைபல் ரிசர்ச்சுக்கான அதை வாங்கணும். ஸோ யூனிவர்சிட்டிலே அந்த ஃபார்மேட்டில் வாங்குற மாரி இருக்கும். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக உங்களை செலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரைபல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு முன்னுரிமை, அதுக்கப்புறம் அதர் ஸ்டூடெண்ட் அதாவது உமனாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், டிரான்ஜெண்டருக்கு முன்னுரிமை கொடுக்கும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த ஸ்க்ரீனிங் மூலமாக வச்சு நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தா டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடி மூலமாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் இருந்தாங்க இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அதாவது படிச்சுட்டு இருக்கவங்க யூஜி பிஜி அந்த பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்கள் யூஎம்எஸ் நம்பர் இருக்குது பாருங்கள். காலேஜில் அந்த நம்பரை வாங்கி சென்ட் ஓடிபி கொடுத்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபெலோஷிப் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேலரி வந்த மாதிரி ஆச்சு. ஓரளவுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிற மாதிரி ஆச்சுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.